உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால் மார்பகங்கள் சின்னதாக இருந்தது, திருமணத்திற்கு அப்புறம் பெரிதாக இருக்குது அப்படின்றாங்க. இது உண்மை. ஏன்னா மார்பகங்களுடைய பலன் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு பால் ஊட்டுறது தான் அதனுடைய கடமையே. பெரும்பாலான விலங்குகளுக்கு நீங்கள் மார்பகங்களையே பார்க்க முடியாது. ஏன்? கருத்தரித்து குட்டி ஈன்ற பிறகுதான் மார்பகங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் முற்றிலுமாக மறைஞ்சிரும். மனித இனத்திற்கு மட்டும்தான் மார்பகங்கள் கருத்தரிக்காட்டியும் கல்யாணம் பண்ணாட்டியும் இருந்துகிட்டு இருக்கும். இது ஏன் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணப்போ, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு விதமான தான் உடல் உறுப்புக்கு தயாராக இருக்கிறேன்ற ஒரு அறிகுறி இருக்கும். குரங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பின் புறத்தில் செவந்து காணப்படும். அந்த பெண் உறுப்பை சுற்றி ரொம்ப செவந்து காணப்படும். அதுலேருந்து சுரக்கிற திரவம். நாய்கள் பார்த்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்க பார்க்குறோம். பல்வேறு சமிக்கைகள் இருக்கு, நான் உடல் உறுப்புக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் பெண்கள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அப்போது கவர்ந்து இழுப்பதற்காக, ஒரு ஈர்ப்புக்காக, ஏன்னா மனித குலமே இந்த ஈர்ப்பில் தான் இருக்குது. இல்லைன்னா இந்த உலகத்தில் செக்ஸில் ஒரு ஆர்வம் இல்லை, செக்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னா, உலகத்தில் எல்லாரும் செக்ஸ் பண்ணலன்னா உலகமே ஒரு காலம் அழிஞ்சு போயிடும், நம்ம ஜென்ரேஷனோட போயிடும். அப்போ எல்லாரையும் ஈர்த்து கலவியில் ஈடுபட வைத்து அந்தந்த ஸ்பீசிஸ் இனங்கள், உயிரினங்கள் இந்த உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு ரெண்டு தான். ஒன்று கலவியில் ஈடுபட்டு இனத்தை பெருக்கிறது, உணவு சாப்பிட்டு உயிரை பாதுகாக்கிறது. அப்போ இதுக்கு ஆண்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு மார்பகங்கள் தேவைப்படுகிறதுன்னு விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறாங்க. நிமிர்ந்து நடக்கும்போது மார்பகங்கள் ஒரு ஈர்க்கக்கூடிய பொருளாக இருக்குது அப்படின்னு. அப்போ மார்பகங்கள் முக்கியமாக பெரும் வளர்ச்சி அடைகிறது எதுக்குன்னா பால் கொடுக்கறதுக்கு. இதில் ரொம்ப பெருசாக வளராது, மார்பகங்கள் பெருசாகும். பால் குடித்து முடித்த பிறகு மற்றும் பழைய நிலவையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பெருசாக ஏன் வருது அப்படின்னா, அவங்க உடல் எடை ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கும். குண்டான பெண்களை பார்க்கும்போது மார்பகங்கள் பெருசாக இருக்கும். ஏன்னா மார்பகங்களில் மூணு ஐட்டம் தான். ஒன்று தசை, அடியில் இருக்கக்கூடிய தசை பகுதி. இரண்டாவது பால் சுரப்பிகள், அது பால் கொடுக்கும்போது பெருசாக இருக்கும், ஒரு 1/3 பெருசாகிடும். மூன்றாவது கொழுப்பு. ரொம்ப குண்டா இருக்கிற பெண்களுக்கு மார்பகங்களில் கொழுப்பு நிறைய சேரும். அது உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் உடல் எடையை நல்லா குறைச்சிங்கன்னா மார்பகங்கள் போதுமான சைஸோடு இருக்கும். உடல் எடையை நல்லா குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் மாறிடுவீங்க. இதெல்லாம் முடியலை அப்படின்னா இதற்கான சிகிச்சைகள் இருக்குது. உங்களுக்கு மார்பகங்களை போதுமான சைஸாக குறைச்சி அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம். தேவைன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய தவறு இல்லை. உங்கள் கணவருக்கு பிடிக்கல, பிரச்சனை இருக்குது எங்களுக்குள்ள, நாங்கள் உறவே கொள்வது, இது ஏன் சண்டையாக போகிறீங்க? நீங்கள் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உங்கள் உடலில் ஏற்படுற மாற்றங்களுக்கு கணவர் ஏன் குற்றம் சொல்லணும்? அப்படியே குற்றம் சொன்னாலும் அவர் லைட்டாக எடுத்துக்கிட்டு போகலாம், பெரிய சண்டையாக்க வேண்டியதில்லை. இதை சரி செய்ய முடியும். இதற்கு ஏராளமான அறுவை சிகிச்சைகள், ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன்று, கணவர் மார்பகங்களில் செக்ஸ் நிறைய பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. அது ஒரு வெரைட்டி, செக்ஸ் வெரைட்டி. அதை தவிர நீங்கள் பல்வேறு வகையிலையும் வாய்வழி தூண்டுதல், ஏனல் செக்ஸு, வெஜைனல் செக்ஸு, எல்லா விதமான செக்ஸ்லையும் வெரைட்டியாக நீங்கள் 2 பேரும் நிறைய ஈடுபடலாம். அது உங்களுக்கு எது பிடிக்குதுன்றதை உங்கள் கணவர்கிட்டையும் சொல்லலாம். அந்த செக்ஸையும் சேர்த்து பண்ண சொல்லுங்கள். இதை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அதையும் நீங்களும் தூண்டுதலாக இருக்கலாம். வெவ்வேறு அல்லனா நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம், என்னென்ன செக்ஸ் என்னென்னைக்கு பண்ணலாம். அப்படி ஒரு டைம் டேபிள் கூட போட்டுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அவர் அது மட்டும் விரும்புகிறாருன்னா அதில் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. தப்பு ரேட்டு, செக்ஸில் தப்பு ரேட்டெல்லாம் பெருசாக இல்லை. அப்போது உங்களுக்கு எது விரும்புகிறீங்கன்றதையும் நீங்கள் சொல்லணும். அதை அவர் கணக்கில் எடுத்துக்கணும். கண்டிப்பாக அவருக்கு தேவையான விருப்பமான விஷயங்களை நீங்கள் செய்கிறதும், உங்களுக்கு விருப்பமான தேவையானதை அவருக்கு செய்வதும் அடிப்படையான விஷயம் உடல் உறவை பொறுத்த வரைக்கும். அதனால் 2 பேரும் இந்த விஷயங்களில் கலந்துரையாடி
உங்களுக்கு தேவைன்னா ஒரு டைம் டேபிளே போடலாம், இந்த நாளில் இந்த மாதிரி செக்ஸ் பண்ணுறது. வெரைட்டி வந்து நல்லது. டெய்லி செக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, இன்டர்நெட்டில் கூட அநேகமாக கிடைக்கும், அமேசானில் வாங்கிக்கோங்க. டெய்லி 365 நாளும் எப்படி செக்ஸ் பண்ணுறது, ஒரு நாள் பண்ண செக்ஸு திரும்ப வராது, ஒவ்வொரு நாளும் எப்படி வித்தியாசமாக செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, 365 வகையில் எப்படி செக்ஸ் பண்ணுறதுன்ற அந்த புக்கில் படிக்க முடியும். அந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் 2 பேரும். இன்னைக்கு டேட்டை திருப்பி 1வது நாள் இந்த செக்ஸ், 2வது நாள் இந்த செக்ஸ், இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக செக்ஸை கொண்டு போகிறதுக்கு ஏராளமான வழிவகைகள் இருக்குது. நீங்கள் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக செக்ஸை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல்வேறு உத்திகளை பயன்படுத்துங்க. சண்டை போட வேண்டாம், இதை சண்டையாக மாற்றாதீங்க. என்னுடைய எண்ணங்கள் தான் சரி, நான் சொல்கிறபடி தான் கணவர் கேட்கணும், இல்லை கணவர் சொல்கிறபடி தான் மனைவி இருக்கணும், இப்படியெல்லாம் எந்த விதிமுறையும் வச்சுக்காதீங்க. 2 பேருக்குமான விஷயங்கள் முக்கியம். 2 பேரும் சமம். 2 பேருக்குமான விருப்பங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவை 2 பேருக்குமான அந்த உணர்வுகளும் மதிக்கப்படணும், அதை தீர்க்கப்படணும்.